வெல்கம் டு நலம்தானா வீவர்ஸ். இன்னைக்கு பாசிப்பருப்பு ஜாமுன் செய்ய போகிறோம். அந்த பாசிப்பருப்பை ஒரு கப்பு எடுத்து நல்லா 2 தடவை கழுவிட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் அதை நல்லா எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதில் அப்புறம் ரெண்டு ஸ்லைஸு இல்லாட்டினா ஒரு 3 ஸ்லைஸு அந்த கெட்டி பதம் வர்றதுக்கு தகுந்தாப்பில் ப்ரெட்டை அந்த ஓரத்தில் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அந்த மாவுலையே அதை பிசைஞ்சிடணும். சும்மா ஒரே ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் போட்டு அதை நல்லா குலோப்ஜான் மாவுலாம் பிசைவோம். அது மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் இலக்கமாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ரொம்பவும் இலக்கம் இருக்கக்கூடாது, கெட்டிமாகவும் இருக்கக்கூடாது. பிசைஞ்சு அப்படியே ஷேப்லெஸ் மாதிரி கூட அப்படியே சின்ன சின்னதாக உருட்டி எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி இதுக்கு 1 பங்கு எடுத்தோம்னா 2.5 பங்கு சர்க்கரை, 2.5 பங்கு சர்க்கரை, அந்த சர்க்கரை அளவுக்கே தண்ணியும் ஊற்றி கொஞ்சம் இந்த பிசுக்கு பதம் மாதிரி வந்து பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ சர்க்கரையும் தண்ணியும் ஊற்றி கலந்து கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது இது அந்த பிசுக்கு பதம் வந்தோடனையும் இறக்க போகிற சமயத்தில் ஒரு 2 குங்குமப்பூவும் ஏலக்காய் தூளும் அதில் போட்டு இறக்கி வச்சுட்டு அதை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி மெதுவாக ஃப்ரை பண்ணி லோ ஃப்ளேமில் கொஞ்சம், அதே சமயத்தில் பருப்பும் வெந்து இதில் ஊற போட்டு சாப்பிட வேண்டியதுதான். இப்போ இந்த பாகு காய்ச்சினதுக்கப்புறம் அதை அரைச்சிட்டு வரேன். இப்படியே சைடில் பாகு காய்ச்சினா கூட இந்த மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்தேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா நம்ம ப்ரெட்டு சேர்க்க போகிறோம் இல்லையா. அப்படி ப்ரெட்டோ ரஸ்கோ ஒன்றும் இல்லைன்னா கூட நம்ம வந்து அரிசி மாவு வேணுமா கொஞ்சம் கலந்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ரவை கொஞ்சம் கலந்துக்கலாம். கடலை மாவு, சாரி, அரிசி மாவு இல்லை, கடலை மாவு இல்லாட்டி கொஞ்சம் ரவை. நல்லா கொஞ்சம் அந்த பிசுக்கு பதம் வந்துருச்சு. கரண்டியில் எடுத்து தொட்டு பார்த்தோம்னா இந்த இப்படி லேசாக பிசுக்கு பதம், அப்படி இல்லாட்டி அப்படியே கம்பி மாதிரி வந்து விட்டு விட்டு கூட வரும். அந்த சமயத்தில் நம்ம இது குங்குமப்பூ சும்மா ஒரு 2 எதழ் போட்டாச்சு. ஏலக்காய் வாசனைக்கு ஏலக்காவும் குங்குமப்பூவும் போட்டீங்க. ஆமாம், ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய் அளவுக்கு நான் பொடி பண்ணி போதும் அப்படி போட்டேன். இல்லாட்டினா 2 ஏலக்காவை நசுக்கி அதை இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு இப்போ இதை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சாச்சு. இதை சைடில் இப்படி வச்சுக்கலாம். இதில் சும்மா ஒரே ஒரு சிட்டிகை உப்பு மட்டும், ரொம்ப கொஞ்சமாக. சுருதி இறங்க கூட சத்தமாக பேசுங்க, காதல் உள்ளு. அதெல்லாம் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சும்மா பேருக்கு போட்டாச்சு. இப்போ நான் ரஸ்க்கு தூள் போட்டிருக்கேன், இல்லைன்னா ப்ரெட் இருந்தால் ப்ரெட்டும் போட்டுக்கலாம். நான் 2 ஸ்லைஸ் மட்டும் போட்டிருக்கேன். பார்த்துக்கிட்டு நம்ம கெட்டிமா இல்லைன்னா திரும்ப இன்னொரு ஸ்லைஸ் போட்டுக்கலாம். சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னொன்று போடணுமோ? இல்லை, இது போதும்னு நினைக்கிறேன். போதும் இந்த அளவுக்கு. இப்படி இருந்தால் ஊற இழுத்துக்கும் வேற ரஸ்க்கு. அதனால் ரஸ்க்கு இது ரவை போட்டு செய்கிறதா. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இது கூட ரொம்ப புகை வர்ற அளவுக்கு காய விடாமல் மெதுவாக போட்டுடணும். மெதுவாக போட்டு அப்படியே சிம்மை விட கொஞ்சம் பெருசில் வச்சு 2 பக்கமும் வேக விட்டு எடுக்க வேண்டியதுதான். எண்ணெயை வந்து மேலே தெளித்து விட்டுடலாம். மேலே ஊற்ற அந்த சூடு எண்ணெய் மேலே பட அப்படியே வெந்துடும், மேலேயும் வெந்துடும். இன்ஸ்டன்ட் ஜாமுன் மாவு பதில் இது போடுறோம். அது பாசி பருப்பு தான் உடம்புக்கு ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. ஆமாம், அதனால் அதெல்லாம் மைதா மாவு பால் பவுடர் அது கலந்த மாவு தானே. கரெக்டு. இது வந்து நேச்சுரலாக அப்படியே செய்கிறது தான். அதனால் இது ஹெல்த்துக்கும் நல்லது, ஒரு அவசரத்துக்கு இது மாதிரி ஒரு சேஞ்சாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. பாசிப்பருப்பு எந்தெந்த வழியிலலாம் செய்யணுமோ. ஆமாம், அவ்வளவும் ஹெல்த்து. எப்படியாப்பட்டவங்களுக்கும் பாசிப்பருப்பு நல்லது. அதாவது இந்த சுகர், நியூட்ரிஷன், நியூட்ரியன்ட் வேல்யூ.
பேஷண்ட்டுக்கெல்லாம் கூட இந்த பருப்பு நல்லதுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒரே இதில் போட்டிங்க போல இருக்கு. நான் கொஞ்சம் இது கையில் சரியா இருக்கும். சரியாக இருக்கும்ல, போட்டுட்டும்ல இதை பொறுமையாக தானே வேக விடும். நல்லா வந்து எல்லாம் அழகாக வருது பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. நம்ம என்ன தெளித்து விட்டோம்னா இன்னும் சூப்பராக வருது. நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். ஓ, உள்ளுக்குள்ளே வேகணும். அப்புறம் ஜீராவில் ஊறும். ஆமாம், ஜீரா ரெடியாக இருக்குது. ப்ரௌன் கலர் வரணுமோ? கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரணும். அப்போ சிம்மில் வச்சு விட்டால் தான் சீக்கிரம் வேகும். ஹையில் வச்சிட்டோம்னா தீஞ்சிடும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலந்தாலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறந்துடாமல் அமுக்குங்க. பாருங்கள் என்ன அழகாக வந்துட்டுருக்குது. சொல்லு. நல்லா செவந்துருச்சு பார்த்துருங்க. 5 நிமிஷம் 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஜீராவில் போட்டுற வேண்டியதுதான். போட்டு நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சு எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். நல்லா ஜீராவில் ஊற போட்டாச்சு. இப்போ எப்படியும் 1 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமேலு எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி பாசிப்பருப்பு ஜாமுன். நலம்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.